இப்ப இப்ப இது பேர் வந்து மரக்கால். சரிதா? இது பேரு மரக்கால். இதுக்கு வந்து மரக்கால்ங்கிறது மதுரை வச்ச பேர் மட்டும்தான் மரக்கால். இது வந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு ஊர்களையும் இதுக்கு வந்து பேர் வந்து வேற வேற. இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா கொல்லிக்கோன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் நம்ம தர்மபுரி இந்த பக்கம் போயிட்டோம்னா கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க. இப்படி ஊர்களுக்கு தகுந்த மாதிரி இதோட பேர் என்ன இருக்கு மாறிக்கணும். சரிங்களா? சரி, இது 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 ஒரு கலையா எப்படி வந்து இங்க நம்ம தமிழகத்துல எப்படி எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னோர்கள் பூச்சி, அதாவது பாம்பு பள்ளி பூச்சிகிட்ட இருந்து தன்னை வந்து காட்டுக்குள்ள நடந்து போகிறது தற்காத்து கொள்றதுக்காண்டி என்ன பண்ணாங்கன்னா, இது மேல காலை வச்சு கட்டி என்ன பண்ணுவாங்க, இது மேலதான் நடந்து போவாங்க. அப்பனா ஒரு பாம்போ ஒரு 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 பூரானோ தேனோ என்ன செய்யாது, கடிக்காம இருக்கிறதுக்கு பயன்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வெள்ளையர்கள் நம்ம இருந்து படையெடுத்து வரும்போது அவங்களுடைய கூடாரத்துல இருந்து கண்காணிச்சு உழவு சொல்றதுக்கு இந்த மரக்காலை பயன்படுத்தினாங்க. இந்த மரக்காலை வந்து எப்படி உழவு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளக்காரர்கள் வந்து கூடாரம் அமைக்கிறது எங்கே அமைப்பாங்க, ஒரு ஒரு பொதுவெளியில தான் அமைப்பாங்க. அதை சுற்றி உள்ள தோட்டங்கள் வயக்காடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பொம்மைகள் கட்டி வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பொம்மைலாம் பார்த்தீங்கன்னா வயக்காட்டில் பார்த்துருக்கீங்களா? எது கட்டுறாங்க அது? அந்த காக்கா குருவியும் வந்து வரக்கூடாது கட்டுவாங்க. அந்த பொம்மையில இந்த மரக்காலை கட்டிக்கிட்டு இவங்க நின்று அங்கிருந்து உழவு பார்த்து மன்னர்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? போர்ல வெற்றி பெற ஒவ்வொரு டைம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த உழவு சொல்றவங்கள பெருசா வந்து மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்திருக்காங்க. அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்க, அப்பதான் இந்த மரக்கால் வந்து என்ன ஆகுது, கலை வடிவம் பெறுது. அது வரைக்கும் வந்து ஒரு பயன்பாட்டில் இருந்தது, கலை வடிவமும் அப்பதான் மாறுது. நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளையும் விளையாட்டுகளையும் இந்த மரக்கால் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. கரகாட்டம் பார்த்துருப்பீங்க, ஒயிலாட்டம் பார்த்துருப்பீங்க, மாடாட்டம், மயிலாட்டம், மரக்கால் ஆட்டம்னு இதுவும் அதோட சேர்ந்து வரக்கூடியவங்க நம்ம நாட்டுப்புற கலைகள் மிகவும் முக்கியமானது. இப்ப சித்திரத்துல சாமி ஊர்ல வரும்போது பார்த்துருப்பீங்க, இந்த கலைக்கு இன்னொரு பேர் இருக்கு, அண்ணாந்து பார்க்கும் கலை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. இப்ப மற்ற கலைகளை வந்து நம்ம வந்து நார்மலா பார்க்கலாம், ஆனா இந்த கலையை மட்டும் என்ன செய்ய முடியும், நம்மளால அண்ணாந்து தான் பார்க்க முடியும். என்ன காரணம்னா, இந்த இதுல கட்டப்பட்டு அவங்க என்ன ஆயிடுவாங்க, உயரம் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு. புரியுதுங்களா? இந்த கட்டக்கால் வந்து பலருக்கு ரொம்ப ரொம்ப இனிமை. நாள் கணக்கு ஆகாது, மாச கணக்கு, வார கணக்கு கூட ஆகாது. ஜஸ்ட் அரை மணி நேரத்துல என்ன பண்ணிக்கலாம், பழகிக்கலாம். இது வந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் ரொம்ப இறுக்கமாகும், ரத்த உறையும், சில சமயம் புண்ணுகளே வரும். ஆனால் அதையும் தாண்டி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த மரக்காலை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளும் பழக போகிறோம். இன்னமும் ஆப்பிரிக்கா நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மரக்காலை வந்து வெறும் கம்பாலம் கிடக்கிறாங்க. நம்ம மரம் இருக்கு பார்த்தீங்களா, மரத்தில் சைடில் ஒரு கிளை போகும் பார்த்தீங்களா, அந்த கிளையை வெட்டி விட்டு இன்னமும் அந்த பயன்பாட்டில் இருக்காங்கலாம் பெருசா. புரியுதுங்களா? நம்மளாச்சும் நவீனமாக்கப்பட்டிருக்கோம், கயிறு கட்டுறோம். ஆனால் அவங்க கயிறு எதுவுமே கட்ட மாட்டாங்க. அந்த கம்பில் என்ன பண்ணுவாங்க, அப்படியே விற்பாங்க, பூண்டுனோட சட்டுன்னு ஏறிடுவாங்க. இன்னமும் அவங்க அதை பயன்பாட்டில் வச்சிருக்காங்க. ஆனால் அது பேர் என்னன்றது எங்களுக்கு சரியா தெரியல. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற இதே மரக்கால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னமும் அதை நடைமுறைப்படுத்திக்கிருக்காங்க. சின்ன சின்ன பசங்களாம் நீங்கள் இந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சின்ன பசங்களாம் ஏறி அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுவோம், இதை பார்த்தா பயப்படுறோம். ஆனால் இதே தமிழுடைய பாரம்பரிய கலைகளில் முக்கியமும் ஒரு பங்கு வைக்கக்கூடிய மரக்கால் ஆட்டம். பழகலாமா மரக்கால் இன்னைக்கு?